ஒரு பள்ளியானது ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு பள்ளியின் முக்கியத்துவம் தான். பள்ளியில் எவ்வாறு அந்த குழந்தைகளுக்கு பாடம் மற்றும் அதர் வேல்யூஸ்லாம் கற்றுத்தராங்களோ அதுதான் அந்த குழந்தை பிற்காலத்துல ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு நிச்சயமாக உறுதுணையாக நிற்கும். ஸோ இந்த பள்ளியை பற்றி நான் அவங்க பிரின்சிபால்கிட்ட ஒரு அரை மணி நேரமாக பேசி கொண்டிருந்தேன். இந்த பள்ளியை பற்றி எனக்கு ஒரு கடந்த 2 வருடங்களாகவே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். உங்களுடைய ஸ்கூல் பஸ் எல்லாம் அடிக்கடி போகும்போதும் எங்களுடைய கல்லூரியில் உள்ள நிறைய டாக்டருங்களுடைய குழந்தைகள்லாம் இந்த பள்ளிகளில் தான் படிக்கின்றார்கள். டீனுடைய குழந்தையே இங்கே தான் பாண்டிச்சேரியில் உள்ள ஆச்சாரியால தான் படிக்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ்னுடைய குழந்தைகள்லாம் இங்கே படிப்பதனால இந்த பள்ளியை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். இந்த பள்ளிக்கு சுமார் 35 பிரான்ச்சஸ் 35 கிளைகள் தமிழ்நாடு முழுவதும் இருப்பதாக கேள்விப்பட்டேன். கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பல இடங்களில் இந்த பள்ளியினுடைய கிளைகள் எங்கு பார்த்தாலும் காணப்படுகின்றன. ஸோ அதுவே இந்த பள்ளி கடந்த 20 வருடங்களாக ஆரம்பித்து ஒரு குறுகிய காலம் தான் சொல்லணும். 20 வருடங்கள்ல ஒரு 35 பிரான்ச்சஸ் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் they set up and they come with a very good reputation. இந்த பள்ளியினுடைய பேரை கேள்விப்பட்டாலே ஒரு நல்ல ரெப்புடேஷன் எல்லாருக்கும் தெரியும். என்ன ஒரு நல்ல குடிமகனாக வாழ்க்கையில நல்ல சிறந்து விளங்கணும்னா கல்லூரியை விட பள்ளி தான் முக்கியம். நான் இன்றும் கூட எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் நிறைய நல்லா படிப்பார்கள். அவர்கள்லாம் கேட்கும்போது நான் முதல்ல கேட்பது, நீங்க எந்த பள்ளியில படிச்சீங்க, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, சிபிஎஸ்சியா? ஸோ அதுதான். ஏன்னா இன்றும் நல்ல மாணாக்கர்களாக படிப்பு ஒன்றே இல்லை, ஒழுக்கம் பாக்கி எல்லாத்துலேயும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கல்வி, அவர்கள் படித்த கல்வி தான் எந்த ஸ்கூல்ல படிச்சாங்கிறது நிச்சயமா முக்கியமானதா இருக்கிறது. ஏன்னா கல்லூரி கூட நீங்க ஓரளவு மோல்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 17 வயது 18 வயதுக்கு அப்புறமா தான் நீங்க கல்லூரியில சேர்றீங்க. அந்த நேரத்துல உங்களுடைய கேரக்டர்லாம் ஃபிக்ஸ் ஆயிடும். ஒரு மோல்டபிளா இருக்காது. ஒரு ஃபிளெக்சிபிளான ஆட்டிடியூட் ஸ்கூல்ல தான் இருக்கும். ஸோ இவர்கள் ஸ்கூல்ல பள்ளியை கல்வி மட்டும் இல்லை, எல்லா விதமான அவர்கள் பிரின்சிபால் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். யோகா, மெடிடேஷன் போன்ற பலவிதமான கலைகளையும் உங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். இன்றைய வாழ்க்கை முறையை எடுத்துக்கொண்டீங்கன்னா நீங்க கல்வியில நிறைய மார்க் வாங்கினீங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் என்று சொல்ல முடியாது. ஸோ ஒரு பல கலைகள்லையும் நீங்க திறமை வாய்ந்து இருக்க வேண்டும். இப்போ உள்ள பள்ளிகள் எல்லாவற்றிலுமே இது போன்று எல்லா விதமான திறமையும் வளர்க்கிறார்கள். ஒரு 50 அல்லது 55 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க பள்ளி மாணவர்களா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இது போன்ற விஷயங்கள்லாம் எங்களை அங்க கேள்விப்பட்டதே இல்லை. யோகா, மெடிடேஷன் மற்றும் பிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இவைகளுக்கெல்லாம் எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. ஒரு சில மாணவர்கள் தான் எல்லாவற்றிலையும் இருப்பார்கள். சில பேர் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா ஷைன் பண்ணுவாங்க, சில பேர் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்ல இருப்பாங்க. பட் எல்லா மாணவர்களுக்கும் இது போன்ற ஒரு பார்ட்டிசிபேட் பண்றதற்கு எங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. ஸோ இன்றைய உள்ள கல்வி முறையை பார்க்கும்போது நிச்சயமாக நாங்கள் படித்த கல்வி நிலையங்களுக்கும் இன்று உள்ள கல்வி நிலையங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றன. ஸோ இன்று உள்ள ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல குடிமகனாக வாழ்க்கையில நீங்க மேம்பட்டு இருக்கிறதுக்கு நிச்சயமா இவர்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள். ஸோ இரண்டாவதாக சொல்ல போனாங்கன்னா பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் கல்வி தருவதில்லை. அந்த குழந்தைங்க வீட்டுக்கு வந்த உடனே நாமளும் 50% ஸ்கூல். ஒரு குழந்தை நல்லபடியா படித்து வாழ்க்கையில மேல மேல உயரணும் என்று சொன்னீங்கன்னா 50% தான் ஸ்கூல்ஸ். 50% நம்ம வீட்டுல நாம எப்படி நடந்துக்கிறோம், குழந்தையை எப்படி வளர்க்கிறோம் என்று சொல்லணும். ஏன்னா நானும் ஒரு 60 வயதை கடந்தவன், 65 வயது உள்ளவங்கிறதுனால எனக்கு இது போன்ற குழந்தைகள்லாம் என்னுடைய குடும்பங்களையும் நான் பார்த்திருக்கின்றேன். அதனால நீங்க இளமை பருவத்திலேயே இவர்கள் பள்ளியில் சொல்லு தருமாறி குழந்தைகளுக்கு ஒரு கடவுள் பக்தி வேணும், ஒரு காட் ஃபியரிங், ஒரு ஹானஸ்டி, சின்சியரிட்டி, ஹார்ட் ஒர்க்கு, ட்ரூத்ஃபுல்னஸ், இது போன்ற நல்ல குவாலிட்டிஸ்லாம் நம்ம இந்த வயசுலயே சொல்லி கொடுத்துட்டோம்னா பிற்காலத்துல அவர்கள் எந்த விதமான சஞ்சலங்களுக்கும் ஆளாக மாட்டார்கள். ஸோ இது போன்ற ஒரு காட் ஃபியரிங், ஒரு கடவுளை ஒரு நம்பிக்கை, ஒரு பயம், ஒரு தவறு செய்யக்கூடாது, தவறு செய்தால் நம்ம தண்டிக்கப்படுவோம் என்று ஒரு மனதிலே ஒரு பயம் இருக்கணும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறாங்க, அந்த சக்திக்கு நாம எல்லாம் கட்டுப்படணும் என்ற ஒரு நல்ல எண்ணங்கள்லாம் சின்ன வயதிலேயே நீங்கள் உருவாக்க வேண்டும். அவற்றை உருவாக்கினால்தான் பிற்காலத்துல அவர்களுடைய வாழ்க்கையில எந்தவித சிரமம் இல்லாமல் கடந்து செல்வார்கள். இரண்டாவதாக சொல்ல போனால் இன்றைய வாழ்க்கை முறையில இந்த சோசியல் மீடியாலாம் அதிகமாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் வாட்ஸ்அப்பு, செல்போன் எல்லாம் எல்லாரும் வச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய பெற்றோர்கள் பெருமையா சொல்லிக் கொள்வார்கள், என்னுடைய எல்கேஜி குழந்தை இப்பவே வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுது, அப்படி இப்படி எல்லாம் பெருமையா பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ நிச்சயமாக இந்த ஒரு விஞ்ஞானத்துல உள்ள முன்னேற்றங்கிறது
நாம எல்லாருமே அதை வந்து வரவேற்கத்தக்கதுதான். ஏன்னா இன்று நினைத்த மாத்திரத்தில் நம்ம ஆஸ்திரேலியாவாகட்டும், அமெரிக்காவாகட்டும், இங்கிலாந்து ஆகட்டும், யாருடன் வேண்டாலும் வித்தின் 5 செகண்ட்ஸ், ஒரு 5 நிமிடங்களுக்குள்ள உலகத்துல உள்ள அத்தனை நாடுகளையும் நம்ம யாரை வேணாலும் தொடர்பு கொண்டு பேசிவிடலாம். ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அருகில் உள்ள சென்னைக்கு பேச வேண்டும் என்றால் நீங்கள் டெலிபோன் ஆபீஸ் என்று 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். சோ இன்று உள்ள விஞ்ஞான வளர்ச்சி வந்து மிக மிக அற்புதமான வளர்ச்சி. எந்த நாடாக இருக்கட்டும், எந்த விதமான உலகத்தில் அமெரிக்கால என்ன நடக்குதோ அத்தனை ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு சென்னையில செய்யறாங்க. சோ ஒரு அந்த காலம் மாதிரி நீங்க மேல் நாட்டுகளை பாருங்கள், அவர்களுடைய வளர்ச்சி எல்லாம் இல்லை. என்ன வளர்ச்சி உலகத்துல எந்த மூலையில் நடந்தாலும் மறுநாளே அந்த வளர்ச்சி வந்து நமது இந்தியாவிலேயோ சென்னையிலேயோ அல்லது ஈவன் நமது பாண்டிச்சேரியிலேயோ கூட காணப்படுகின்றது. சோ விஞ்ஞான வளர்ச்சி முக்கியம்தான். அதே நேரம் நம்மளை இழக்கக்கூடாது. இந்த சோசியல் மீடியால குழந்தைகள்லாம் இந்த காலத்துல இருந்து நீங்க இழக்கக்கூடாது. ஸோ அவர்களுக்கு செல்போன் எல்லாம் கொடுத்து அவர்களை வீடியோ கேம்ஸ் அது போன்றதெல்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இன்று வந்து அது விளையாட்டாக தெரிந்தாலும் அது ஒரு பெரிய அடிக்ஷன் தான். இந்த சோசியல் மீடியாங்கிறது அது பெரிய பெரிய அடிக்ஷன். அதில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அது நிச்சயமாக அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். பட் கற்றுக்கொள்ள வேண்டியதை விட நம்மளுக்கு கெடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கின்றன சோசியல் மீடியால. இவர்கள் இதுல வந்து ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டாங்கன்னா பிற்காலத்துல அவர்களுடைய படிப்புக்கு நிச்சயமா இடையூறாக இருக்கும். நீங்க சிலிக்கான் வேலி என்று கேள்விப்பட்டிருக்கீர்கள். அமெரிக்கால வந்து கலிபோர்னியால சிலிக்கான் வேலி தான் வந்து இந்த சாஃப்ட்வேருடைய வேர்ல்டுக்கே ஹெட் குவார்ட்டர்ஸ். சிலிக்கான் வேலியில உள்ள இன்ஜினியர்ஸ் தான் இன்னைக்கு அத்தனை சோசியல் மீடியால இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் அத்தனை முன்னேற்றங்களுக்கும் இந்த சிலிக்கான் வேலியில தான் டெவலப் ஆகுது. நீங்க பட் சிலிக்கான் வேலியில உள்ள இன்ஜினியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து சொல்லித்தர கல்வி முறை வந்து இன்னும் நாம என்ன படிச்சோமோ ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள ஸ்கூல் போர்டை வச்சுட்டு தான் சொல்லித்தராங்க. ஏன்னா அவர்கள் தான் இந்த சோசியல் மீடியால உள்ள அத்தனை முன்னேற்றங்களுக்கும் காரணமா இருந்தா கூட நீங்கள் பத்திரிகை எல்லாம் படித்தீங்கன்னா சிலிக்கான் வேலியில உள்ள அத்தனை இன்ஜினியர்களும் எங்களுக்கு இது போன்ற இந்த சோசியல் மீடியாலாம் எங்கள் குழந்தைகளுக்கு வேண்டாம் என்று அறவே ஒதுக்கி விடுகின்றார்கள். அவர்களுடைய குழந்தை பாரம்பரியமான முறையிலே தான் இன்று அவர்களை படித்து வருகிறார்கள். நீங்க வந்து ஒரு நல்ல படித்து பிற்பாடு இந்த சோசியல் மீடியால உள்ள அனுகூலங்களை நான் அனுபவிக்கலாம். ஆனால் சின்ன வயசுல இருந்தே இவர்களுக்கு இந்த தவறான வழியில செல்வதற்கு நீங்க எல்லாருக்கும் நான் அதை பத்தி பேச வேண்டாம். இந்த டிவி எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபேஸ்புக்னால என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறது நம்ம அன்றாடம் பத்திரிகை எல்லாம் படித்து கொண்டுதான் இருக்கின்றோம். நாம நினைக்க கூடாது நம்ம குழந்தைங்க வந்து இது போரி போகாது என்று நினைக்கவே வேண்டாம். யார் வீட்டு குழந்தையா இருந்தாலும் இது போன்ற தவறான பழக்கங்கள் இருந்தா உங்களுக்கே தெரியாது இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம குழந்தைக்குங்கிறது நமக்கு தெரியாது. எஸ்பெஷலி அவங்க எல்லாம் ஹாஸ்டல்ல விடுறோம். ஒரு +2 முடிச்சதுக்கு அப்புறம்னா அவர்கள் எந்த போக்கில யார் வீட்டு குழந்தையா இருந்தாலும் சரி அவர்கள் தவறான பாதையில் தான் செல்கின்றார்கள். அதனால வளர்ப்பு முறை மிக மிக முக்கியம். அந்த வளர்ப்பு முறைக்கு நல்ல கல்வி முறை முக்கியம். அதற்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் முக்கியம். நமது வீட்டிலேயும் அவர்களுக்கு நல்ல விதமான படிப்புக்கு ஒரு முக்கியம் நிச்சயமா கொடுக்கத்தான் வேணும். அதை தவிர அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய ஈடுபாடு தவறான வழியில் செல்கின்றார்களா என்ற நாம நிச்சயமா கண்காணிக்கணும். ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அவர்கள் தவறான போக்கில் சென்று விட்டால் நம்ம பிற்காலத்துல நம்ம அவர்கள் மட்டும் இல்லை, நம்ம தாய் தந்தையரும் நாமளும் மிகவும் கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. அதனால அவங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு முறையில நீங்க சற்று கவனம் செலுத்துங்கள். அதனால நாம அவங்களுக்கு செலுத்தணும்னு நாமளும் டிவியில சீரியல் எல்லாம் பார்க்க கூடாது. அப்பதான் அவர்களுக்கு ஒரு படிப்புல ஈடுபாடு. நம்மளும் சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ நம்ம வீட்டுல டிவியில எப்ப பார்த்தாலும் சீரியல்ல பார்த்துட்டு இருந்தா குழந்தையினுடைய படிப்பு கெடும். நிச்சயமா நாமளும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு எது ஏதுவாக இருக்கு என்று தெரிந்து கொண்டு நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கடைசியா என்ன சொல்றேன்னா இன்னைக்கு ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க படிக்கிறதும் ஈஸி. ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமா செலக்ட் ஆயிடுவீங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்ன படிப்பு படிச்சாலும் சரி, மருத்துவரா இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியரா இருந்தாலும் சரி, ஒரு 100 போஸ்ட் இருந்ததுன்னா 10,000 பேர் அப்ளை பண்றாங்க. அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி, பிரைவேட் வேலையா இருந்தாலும் சரி, அவ்வளவு தூரம் காம்படிஷன், போட்டி நிறைய இருக்கின்றன. சாதாரணமாக நம்ம பேப்பர்ல படிச்சோம்னா ஒரு 200 இடங்கள் தான் காலியா இருக்கின்றன. அதுக்கு 20,000 பேர் அப்ளை பண்றாங்க. ஸோ நம்ம 100லயோ அல்லது 200ல ஒத்தரா இருக்கும். ஸோ இவ்வளவு காம்படிஷன்ல நம்ம இனிமே வருங்காலத்திலாம் போட்டியிட்டு தான் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். எத்தனையோ படித்த இளைஞர்கள் நிறைய படித்து கூட தகுந்த வாய்ப்பு இல்லாதனால, தகுந்த வருமானம் இல்லாதனால வாழ்க்கையில கஷ்டப்படுகின்றார்கள். ஏன்னா போட்டி, இந்த காலத்துல போட்டி வந்து மிக மிக அதிகமாக இருக்கின்றன. ஸோ நம்ம அதை தயார்படுத்திக் கொள்ளணும். நம்மளுடைய குழந்தைகளை வந்து போட்டி இல்லாம இனிமே எதுவுமே கிடைக்காது.
நீங்க ஒரு +2 இருந்தாலும் சரி, மேல MBBSஓ பிடெக்கோ எது போனாலும் போட்டியில தான் நம்ம வெற்றி பெற்றுத்தான் நம்மளுடைய குறிக்கோளை அடைய முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்க பிரின்சிபால் அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தைகள் எல்லாம் அவர்களுடைய குறிக்கோள் என்ன வாழ்க்கையில என்று பேச போகின்றார்கள். மேலும் இசை நிகழ்ச்சி, பாட்டு போட்டி, பாட்டிலே வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் எல்லோரும் பரிசு பெறப்போர்கள் என்று சொன்னார்கள். இது நிச்சயமா வரவேற்கத்தக்கது. நான் நிறைய பள்ளிகள்ல பார்த்திருக்கிறேன். எஸ்பெஷலி எல்கேஜி யூகேஜி எல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் மேடை ஏறுவதற்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். அவர்களுக்கு என்ன திறமை இருப்போ அதை எல்லோரும் அறியுமாறு அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவார்கள். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கான்பிடன்ஸ் வரும். நம்மளாலையும் செய்ய முடியும், நம்மளாலையும் ஸ்டேஜ் ஏறி 4 பேர் மாதிரி நன்றாக பேச முடியும் என்று வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் நோட் அவங்களுக்கு அப்ப கிடைக்கும். சோ இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நிச்சயமா வரவேற்கத்தக்கவை. நான் சற்று முன்னம் கூறுற மாதிரி, முன்னாடி எல்லாம் சில பேர் தான் இருப்பாங்க. ஒரு 100 பேர்ல 2 பேர் தான் நன்றாக பேசுவார்கள், 2 பேர் தான் விளையாட்டு போட்டிகள்ல எல்லா விதமான பரிசுகளையும் பெறுவார்கள். பாக்கி 90 பேரும் ஆடியன்ஸ் தான், பார்வையாளர்களாக தான் இருப்பார்கள். ஸோ அவர்களுக்கு சற்று இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்துடும். நம்மளால ஒரு மேடை ஏறி எல்லாரும் மாதிரி பரிசு வாங்க முடியவில்லையே என்ற மனக்குறை இருந்தது. அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இன்று உள்ள பள்ளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் மேடை ஏறி அவர்களுக்கு என்ன திறமை இருக்கோ, ஒரு நர்சரி ரைம் சொல்றாங்களோ அல்லது அவர்கள் சற்று சிறிது நேரம் பேசுகிறார்களோ, நம்ம நிறைய டிவி எல்லாம் பாக்குறோம். சுட்டி டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் அவ்வளவு அற்புதமா பேசுறாங்க. நமது குழந்தைகளும் அதே மாதிரி பேசக்கூடியவர்கள் தான். நமது குழந்தைகளுக்கும் தகுந்த அளவு, போதுமான அளவு சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு கொடுத்தோம்னா அவர்களும் வாழ்க்கையில நிச்சயமா எல்லாரும் மாதிரி பிரகாசிப்பார்கள். இந்த பள்ளி மென்மேலும் வளர நான் இறைவனை மென்மேலும் பிரார்த்திக்கின்றேன்.